strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் அட் லீட்ஸ் டே 3 நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ டே 3நாலே ஒரு மூவிங் டேன்னு சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி தாங்க இந்த கேம் மூவ் ஆயிருக்கு. ஸோ டே 1ல இந்தியா டாமினேட் பண்ணாங்க, டே 2ல இங்கிலாந்து டாமினேட் பண்ணாங்க. ஸோ டே 3ல யாரு ப்ரோ டாமினேட் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஐ ஒன்ட் சே இட் இஸ் அ டாமினேஷன், பட் டெஃபினெட்லி இங்கிலாந்து வில் பி அ மச் மோர் ஹாப்பியர் செட் கம்பேர் டு இந்தியாங்க. ஏன்னா அவங்க வந்து குரூஷியல் விக்கெட்ஸ்லாம் விட்டாங்க ஏர்லியரா. அதுக்கப்புறம் அவங்க லோவர் ஆர்டர் பேட்டிங்கோட ஹெல்ப்னால டெஃபினட்டா அவங்க வந்து தே வில் பி சோ ஹாப்பி வித் தேர் எஃபர்ட். ஏன்னா 6 ரன்ஸோ தானே லீட் கன்சிட் பண்ணியிருக்காங்க இந்தியாவுக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2 விக்கெட்டும் எடுத்துட்டாங்க இந்தியாவோட செகண்ட் இன்னிங்ஸ்ல. ஸோ கண்டிப்பா அவங்க கொஞ்சம் ஹாப்பியா இருப்பாங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. வேற இந்தியா எஸ் அவங்க கொஞ்சம் பெட்டரா போலிங் போட்டிருக்கலாம். ஒன்ஸ் அகைன் வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் ஒரு இம்பார்ட்டன்ட் கேட்சை டிராப் பண்ணாரு. ஸோ இதெல்லாம் பயங்கரமா இந்தியாவை வந்து பாத்தீங்கன்னா ஹாண்ட் ஆக போகுதுன்றது கிளியர் கட்டா தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்தியாவோட ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல நிஜமாவே ரொம்ப புவரா இருந்ததுங்க. எஸ்பெஷலி எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ரியலா அண்டர் ப்ரெஷர்ல இருக்காரு. இது வரைக்கும் 3 கேட்ச் விட்டுட்டாரு இந்த மேட்ச்ல. அந்த கேட்ச் விட்டது எல்லாமே அவரோட பேட்டிங்ல ரிசம்பிள் ஆச்சுன்றதுதான் உண்மையான ஒரு விஷயம். புரியுதா உங்களுக்கு? ஸோ முதல்ல வந்து நம்ம இங்கிலாந்தோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸை டிஸ்கஸ் பண்ணி இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ முதல்ல இங்கிலாந்தோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டா, டே ஸ்டார்ட் ஆனோடனே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளோங்க. செட்டான ஓலி போப் செஞ்சுரியன் அவர் வந்து அவுட் ஆயிட்டாரு. பட் அதுக்கப்புறம் ஒரு க்ரூஷியல் 50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் கேப்டன் பென் ஸ்டோக்ஸும் சரி ஹாரி ப்ரூக்கும் போட்டாங்க. அப்புறம் பென் ஸ்டோக்ஸ் சிராஜ் பால் அவுட் ஆயிட்டாரு. ஒன்ஸ் அகைன் இன்னொரு ஒரு சூப்பர் பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணாங்க. என்ன இங்கிலாந்து நல்லா பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஈவன் தோ சில இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ் விட்டாலுமே அட்லீஸ்ட் ஒரு 50 ரன்ஸ் 70 ரன்ஸ்ன்ற ஒரு க்ரூஷியல் பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹாரி ப்ரூக்கும் ஜேமி ஸ்மித்தும் சூப்பரா ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அந்த பார்ட்னர்ஷிப் ரொம்ப பிரிஸ்க் பேஸ்ல வந்துச்சு. அவங்க ஆஸ் யூஸ்வல் இந்த பேஸ் பால் விளையாடுவாங்களா, அந்த மாதிரி ஒரு 7 ரன்ஸ் 8 ரன்ஸ் ரன் ரேட்ல ஆக்சுவலா அந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப் போச்சுன்னா பாத்துக்கோங்க. செமையா கவுண்டர் அட்டாக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பிரசித் கிருஷ்ணா ஒரு பவுன்சர் போட்டு ஜேமி ஸ்மித் அவுட் ஆக்கிட்டாரு. சரி ஸ்மித் அவுட் ஆயிட்டாரு, இதுக்கப்புறம் ஓக்ஸ் அதுக்கப்புறம் டெய்லண்டர்ஸ் தான் இந்தியா சீக்கிரம் முடிச்சிருவாங்கன்னு நினைச்சா அதாங்க நடக்கல. கிறிஸ் வோக்ஸ் இஸ் ஜெனரலி வெரி குட் பேட்ஸ்மேன்ங்க. அதாவது அவர் வந்து நம்ம டெய்லண்டர்னே சொல்ல முடியாது. இந்தியாவோட ஆல்ரெடி ஒரு 100 அடிச்சிருக்காரு இங்கிலாந்துல. அப்படின்னும் போது அவர் வந்து நல்ல ஒரு கம்பெனி கொடுத்தாரு ஹாரி ப்ரூக்கு. ஹாரி ப்ரூக் ஒரு ஸ்டேஜுக்கு மேல கவுண்டர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டார். நான் அவுட் ஆனாலும் பரவாயில்லடான்னு இஷ்டத்துக்கு சுத்த ஆரம்பிச்சார். அதனாலதான் அவருக்கு கேட்ச் எல்லாம் டிராப் ஆச்சு, நிறைய க்ளோஸ் கால்ஸ் போச்சு. பட் லக்கு வந்து ஒரு டைம் இருக்கும் தான் உங்களுக்கு இருக்கும். அன்லக்கிலி வந்து பாத்தீங்கன்னா அவர் 99ல அவுட் ஆயிட்டாரு. மறுபடியும் பிரசித் கிருஷ்ணா அந்த பவுன்சர் டாக்டிக் யூஸ் பண்ணாரு. இவர் சுத்தி கேட்ச கொடுத்துட்டு அவுட் ஆயிட்டாரு. ஸோ கண்டிப்பா டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாரு ஹாரி ப்ரூக். 300 லக்கு கிடைச்சிருக்காதான் நம்ம செஞ்சுரி போட்டிருப்போம் அப்படின்னு. நெவர்தலெஸ் அந்த லக்கை ரைட் பண்ணி ஒரு க்ரூஷியல் 99 அடிச்சு கொடுத்துருக்காரு டீமுக்கு தான் சொல்ல முடியும். ஸோ ஹாரி ப்ரூக் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி வேற லெவல்ல இருக்குங்க. நம்ம வந்து அவர் கேட்சை விட்டதுக்கு அவரு இந்த தப்பும் பண்ணல. புரியுதா உங்களுக்கு? யாரா இருந்தாலுமே எந்த பேட்ஸ்மேன் இருந்தாலுமே லக்கு கிடைச்சதுன்னா அதை யூஸ் பண்ணதான் பார்ப்பாங்க. ஸோ ஃபென்டாஸ்டிக் நாக்குன்னு தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஏன்னா சில ஷாட்ஸ் எல்லாம் வந்து அன்பிலீவபிளா இருந்தது. புரியுதா உங்களுக்கு? அவர் விளையாடின அந்த ஒரு பர்டிகுலர் நாக்ல. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிறிஸ் வோக்ஸ் மறுபடியும் ஒரு க்ரூஷியல் ரன்ஸ் ஆட் அப் பண்ணாரு. அண்ட் பிரைடன் கார்ஸோட ஏன்னா அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 45 ரன்ஸ் கிட்டத்தட்ட போச்சு. அதுவும் குரூஷலா வந்து அமைஞ்சது. இந்தியா வந்து இதெல்லாம் கொஞ்சம் கோட்டை விட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபைனலி 465 ஆல் அவுட் ஆயிட்டாங்க. 6 ரன்ஸ் லீட் கன்சீட் பண்ணிட்டாங்க இந்தியாவுக்கு. அதுக்கப்புறம் வந்து போலிங்கே வந்து அவங்க பெட்டரா போட்டாங்க. எஸ் ஸ்டார்டிங்கே ஜெய்ஸ்வால் அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்னர்ஷிப் பிட்வீன் கேஎல் ராகுல் அண்ட் சாய் சுதர்ஷன் சூப்பரா பில்ட் ஆயிட்டு இருந்தது. த மேஜிக் மேன், த கோல்டன் ஆர்ம் பென் ஸ்டோக்ஸ் வந்து சாய் சுதர்ஷன் அவுட் ஆகிட்டாரு. ஸோ சாய் சுதர்ஷன் பொறுத்த வரைக்கும் 2 டிஸ்மிசலும் லெக் சைட்ல. ஸோ கண்டிப்பா அது கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாரு. அதெல்லாம் பத்தி நம்ம இப்போ திருப்பி டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கிலாந்தோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் கிட்ட வருவோம். ஸோ முதல்ல இந்தியாவோட போலிங்கை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ பும்ரா மேலதான் அதிகமான எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா டே 1ல எடுத்த 3 விக்கெட்டும் அவரு தான். பட் டே 3ல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா வாஸ் நாட் அட் இஸ் பெஸ்ட்டுங்க. கொஞ்சம் அந்த ஒரு ரிதம் இல்லாத மாதிரி தெரிஞ்சுது. பிரசித் கிருஷ்ணா தான் அந்த ஏர்லி விக்கெட் எடுத்தாரு. ஸோ பும்ரா வாஸ் நாட் அப் டு இஸ் மார்க், அது மட்டும் எவிடென்டா தெரிஞ்சுது. பட் அதுக்கப்புறம் கம்பேக் ஆகி ஒரு 2 விக்கெட் எடுத்து டோட்டலா 5 விக்கெட் ஹால் எடுத்தாரு. ஹி டிசர்வ் டு கெட் தட் 5 விக்கெட் ஹால். ஏன்னா அந்த ஹாரி ப்ரூக்கோட கேட்ச் மறுபடியும் பும்ரா பால்ல தாங்க. அதாவது பும்ரா போட்டு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்ல ஒரு 4 கேட்ச் விட்டுருப்பாங்க. அவருக்கு ஆக்சுவலா 5 விக்கெட் இல்ல 7-8 விக்கெட் கிடைச்சிருக்கணும் இந்த மேட்ச்ல. அந்த மனுஷனை பார்க்கும்போது கொஞ்சம் பாவமாவும் இருந்துச்சு ஆக்சுவலா. என்னையா உயிரை கொடுத்து போடுறான், நீங்க கேட்சா விட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி. பட் ஃபேன்டாஸ்டிக் ஸ்பெல்லுங்க. அனதர் 5 ஃபார் இன் இங்கிலாந்து. பும்ரா வேற லெவல் தாங்க சொல்ல முடியும். பட் பிரசித் கிருஷ்ணாக்கும் கொஞ்சம் கிரெடிட் கொடுக்கலாம். என்னதான் கொஞ்சம் ரன்ஸ் லீக் பண்ணாலும் அட்லீஸ்ட் ஒரு பவுன்சர் டாக்டிக்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்து இம்பார்ட்டன்ட் ஜேமி ஸ்மித் விக்கெட்டா இருக்கட்டும், ஹாரி ப்ரூக் விக்கெட்டமா எடுத்தாரு. அதே மாதிரி ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஓலி போப் விக்கெட்டையும் எடுத்தாரு. அட்லீஸ்ட் அந்த ஒரு கிரெடிட் நான் வந்து பிரசித் கிருஷ்ணாக்கு கொடுக்குறேன். ஏன்னா ஒரேடியா நம்ம கிரிட்டிசைஸ் பண்ற கூடாது. எஸ் அவரும் கொஞ்சம் ரன்ஸ் லீக் பண்ணாரு. பட்
3 விக்கெட்ஸ் எடுத்தார்ல, ஒரு டாக்டிக்ஸ் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணாரு. பட் சிராஜோட போலிங்ல அது என்னால பார்க்க முடியலங்க. ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. ஒன் ஆஃப் த டிசப்பாயிண்டிங் அண்ட் ஒஸ்ட் ஸ்பெல் நான் ரீசெண்ட் டைம்ல பார்த்தது. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சிராஜ் ஓடி வந்து தப்பு எவ்வளோ ஓவர்ஸ் போடுறது முக்கியம் இல்லைங்க, ஆனா எஃபெக்டிவா இருக்காரான்றதுதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப ஆர்டினரியா இருந்தாருங்க. நான் திருப்பி சொல்றேன், போய் பேட்ஸ்மேனை முறைக்கிறது பிரச்சனை இல்லை, முறைச்சா அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஆனா முறைச்சிட்டு திருப்பி நீங்க ஒரு ஓவர்ல 20 ரன் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் திரும்பி அடிக்கிறான் போது நீங்க அக்ரெஷன் காமிக்கிறது அர்த்தமே இல்லை. உங்களோட அக்ரெஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பால்ல காமிக்கணும், அதை விட்டு போய் பேட்ஸ்மேனை காமிக்க கூடாது. இது ஒரு மிகப்பெரிய இஷ்யூவா இருக்கு சிராஜ் கிட்ட. பெர்ஃபார்மன்ஸ் பெருசா இல்லை, பட் ஆனா அந்த ஆட்டிடியூட் அதை மட்டும் கண்டிப்பா ஒரு சேஞ்ச் பண்ணிக்கணும். அண்ட் ஆஸ்திரேலியாலே இதை நம்ம நிறைய பார்த்தோம். ஒரு விக்கெட் எடுக்காம ரன்னை வாரி வாரி கொடுத்தாரு ஒரு ஸ்டேஜுக்கு மேல. என்னதான் ஒரு 19-20 விக்கெட்ஸ் எடுத்தாலுமே he was not consistent. கரெக்டா இந்த பர்டிகுலர் இன்னிங்ஸ்ல நிஜமாவே ரொம்ப போரா போட்டாருங்க. அந்த ஒரு விக்கெட் ஸ்டோக்ஸ் எடுத்தாரு, மற்றபடி நான் பார்த்தவருக்கும் இட் வாஸ் a disappointing spell once again. அதனாலதான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெல்ல அழுத்தமா நான் சொல்லிட்டு இருக்கேன், அவர் ரொம்ப போரா போட்டாருன்ட்டு. ஜடேஜா அவரோட ரோல் அவர் பண்ணிட்டு போனாரு, டைட்டா போட்டாரு, அவர் லூஸா போடல. அதுக்கப்புறம் ஷர்துல் தாக்கூர் என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. கில் அவர் அண்டர் யூட்டிலைஸ் தான் பண்ணிருக்காரு. ஒருவேளை கில்லுக்கு வந்து நம்பிக்கை வந்து லியோ போல இருக்கு தாக்கூர் மேல, ஏன்னா இவர் வந்து ரன் கொடுக்க போறாருன்னு. ஏன்னா டே 2லயே தாக்கூர் ஏர்லியரா எடுத்துட்டு வந்திருக்கணும். ஓகே, 3 ஓவர் தான் கொடுத்தாங்க. இப்பவும் பாத்தீங்கன்னா இந்த டே 3ல ஐ திங்க் 4-5 ஓவர்ஸ் தான் அவர் போட்டாரு. அதுலயும் ரன்ஸ் வாரி வாரி கொடுத்தாரு. ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு, அம்பேர் அவுட் கொடுத்தாரு ஜேமி ஸ்மித் LPW. பட் அன்பார்ச்சுனேட்லி அது லெக் ஸ்டம்ப் வெளியில போயிடுச்சு. அவர் ரிவ்யூ எடுத்து நாட் அவுட் கொடுத்துட்டாங்க. மற்றபடி அவர் போலிங்லையும் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. இதுதான் ஒரு பிரச்சனையா இருந்தது. பும்ரா எக்ஸ்ட்ரா ஓவர்ஸ் போட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் மறுபடியும் வந்து அமைஞ்சிருச்சு. ஓகே, கில்லுக்கு வேற ஆப்ஷன் கிடைக்கல. புரியுதா உங்களுக்கு? பும்ரா கிட்ட தான் மறுபடியும் போக வேண்டிய சுச்சுவேஷன். ஏன்னா ஷர்துல் தாக்கூர் 8 ஓவர் தான் போட்டிருக்காரு. நான் என்ன நினைச்சேன்னா ஷர்துல் வந்து ஒரு 17-18 ஓவர் போடுவாரு அப்படின்ற மாதிரி நான் ஒரு கால்குலேஷன்ல இருந்தேன் இந்த மேட்சுக்கு முன்னாடி. ஆனா அவரும் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாருந்தாங்க சொல்ல முடியும். ஷர்துல் தாக்கூரோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஆர்டினரியா தான் இருந்திருக்கு, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ ஃபைனலி இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 465 இங்கிலாந்து ஆல் அவுட் பண்ணிட்டு ஒரு 6 ரன்ஸ் ஸ்லிம்மர் லீடு தான் சொல்ல முடியும். திருப்பி at the end of the day 3 90 for 2 2 விக்கெட் விட்டுட்டாங்க. கண்டிப்பா டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. ஏன்னா ஜெய்ஸ்வால் வந்து ஒரு நல்ல பால் அவுட் ஆனாரு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் சாய் சுதர்ஷன் செட் ஆகி சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு. ஜஸ்ட் ஒரு 3-4 ஓவர்ஸ் அந்த டே முடியறதுக்கு முன்னாடி அவர் அவுட் ஆயிட்டாரு. ஸ்கெட்ச் போட்டு தூக்குறாரு ஸ்டாக்ஸ் கரெக்டா. லெக் சைட்ல இவன் கொஞ்சம் ஆன் ஏர்ல ஆடுவான், அதனால அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஷார்ட் மிட் விக்கெட்டை வச்சு தூக்கிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு லேர்னிங் கர்வ் ஃபார் சாய் சுதர்ஷன். பட் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அந்த டக் அவுட் ஆனதுக்கு செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் 30யாவது அடிச்சிட்டு போனாரு, அது எந்த டவுட்டுமே இல்லை. கண்டிப்பா திஸ் வில் ஹெல்ப் ஹிம் இந்த அப்கமிங் டெஸ்ட் மேட்ச், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. பட் இன்னொரு எண்ட்ல கிளாசி ரோல்ஸ் ராயஸ் KL ராகுல் வேற லெவல்ல விளையாடிட்டு இருக்காருங்க. அவரோட அந்த கவர் டிரைவ் எல்லாம் பாக்குறதுக்குல அப்படியே பிளீசிங் டு ஹை அப்படின்னு சொல்லுவோம்ல, நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். அவரு ஸ்டெடியா நிக்கிறாரு. சுப்மன் கில் கேப்டனும் பாத்தீங்கன்னா அவரும் ஸ்டெடியா விளையாடிட்டு இருக்காரு. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் ரொம்ப குரூஷலா பிளே பண்ண போகுது இந்தியாவுக்கு ஆன் டே 4. ஏன்னா இந்த பார்ட்னர்ஷிப் வந்து ஒரு 100-150 போனா மட்டும்தான் இந்தியா ஓரளவுக்கு இந்த சேஃபர் சைட்ல இருப்பாங்க. நாளைக்கு மார்னிங் வந்து இங்கிலாந்து வந்து கொஞ்சம் ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் ஏர்லியரா எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா வில் பி அண்டர் ட்ரபிள். ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பிச்சு நல்லா தான் இருக்கு. இப்போ என்னன்னா இந்தியா வந்து அண்டர் ப்ரெஷர்ல எப்படி விளையாட போறாங்க, லிட்டரலி இது ஒரு மைண்ட் கேம் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஸ்டோக்ஸ் நிறைய விஷயங்கள் அன்ஆர்த்தடாக்ஸா ட்ரை பண்ணுவாரு, ப்ரெஷரை போட பார்ப்பாரு. எந்த அளவுக்கு இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் அதை ஹேண்டில் பண்ண போறாங்க, அதுதான் ரொம்ப கீ. பேட்டிங் விக்கெட்டா இருந்தாலுமே நீங்க அண்டர் ப்ரெஷர்ல நல்லா ஆடினா மட்டும் தான் ரன் ஸ்கோர் பண்ண முடியும், தவிர ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியலன்னா நீங்க அவுட் ஆக சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ நாளைக்கு KL ராகுல் அண்ட் கில் ஆஸ் வெல் அஸ் மற்ற என்ன இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண போறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இங்கிலாந்து பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா நாளைக்கு ஏர்லி விக்கெட்ஸ் எடுக்க பார்ப்பாங்க. கண்டிப்பா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 350 or 380யாவது அட்லீஸ்ட் மினிமம் டார்கெட் இங்கிலாந்துக்கு செட் பண்ணணும். அதுவே அவங்க சேஸ் பண்ணதான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா இங்கிலாந்தோட ஸ்ட்ராட்டஜியே அதுதான். அதுக்கு கீழே 300 கீழே இல்ல ஒரு 250-270 இந்தியா அடிச்சு ஆல் அவுட் ஆனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் கம்ப்ளீட்லி இங்கிலாந்து கேம் தான் இருக்கும்ன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இன்ட்ரெஸ்டிங் டே 4 அவைட்டிங், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. மக்களே உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.